வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வயர்லெஸ் மவுஸோட ஒர்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்யூட்டரில் கர்சரை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமானது மவுஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மவுஸில் இருக்க சில பட்டன் ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ் மூலமாக ஈஸியாக ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மவுஸ் தான். வயர்ட் மவுஸை பொறுத்தவரையும் சிபியூலேருந்து மவுஸுக்கும் மவுஸ்லேருந்து சிபியூக்கும் மெல்லிய வயர்ஸ் மூலமாக டேட்டா பாஸ் ஆகுது. ஆனால் வயர்லெஸ் மவுஸை பொறுத்தவரையும் ரேடியோ சிக்னல்ஸ் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகும். இதுக்காகவே மவுஸில் ஸ்பெஷலான ரிசீவர்ஸ் இருக்கும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிசீவர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை டீகோட் பண்ணி அந்த சிக்னல்ஸை டைரெக்டாக கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. பெரும்பாலான வயர்லெஸ் ரிசீவரில் இன்டெகிரேட்டடான ரிசீவர்ஸ் இருக்கும். 2.4 GHz அளவிலான ஃப்ரீக்வன்சியை டிரான்ஸ்மிட் பண்ணி தான் டேட்டாவை பாஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் டெக்னாலஜி மூலமாகவும் இந்த வயர்லெஸ் மவுஸ் ஒர்க் பண்ணுது. ப்ளூடூத் டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணுற வயர்லெஸ் மவுஸும் கிட்டத்தட்ட 2.4 GHz ஃப்ரீக்வன்சிலான டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா நேர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.